ஆமா. இப்போ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கொடுத்தாலே டேபிள் போடுவோமா? அப்போ என்ன பண்ண போறோம்னா இங்கே 2 இது கொடுத்துருக்காங்கன்னா இங்கே வந்து 2 டேபிள் போட போகிறோம். சிம்பிள் அவ்வளோதான். ஓகேவா? அப்போ என்னலாம் வரும்னா ஃபர்ஸ்ட் இதுக்கு 0 1 2 3, அதே மாதிரி இங்கே கீழே 0 1 2 3ன்னு வரும். இது வந்து அடிஷன் மாடுலோ 4னு வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த சைடு இது 0 1 இல்ல இல்ல. சொல்றேன் 3, சொல்றேன். இது 0 1 2 3, இது வந்து மல்டிபிகேட்டிவ் மாடுலோ 4. ஓகேவா? இங்கே ஈஸியாக டக்குன்னு போட்டு போவா. 0 + 1 0. இதை வேற கலரில் போடுறேன் அப்போ தான் தெரியும். 0 + 0 0, 0 + 1 1, 0 + 2 2, 0 + 3 3. ஓகேவா? 1 + 0 1, 1 + 1 2, 1 + 2 3, 1 + 3 4. 4 வரலாமா? 4 வரக்கூடாது. வரக்கூடாது. அப்போ 4 மாடுலோ 4 எவ்வளோ? 0. 0. ஓகேவா? அடுத்து 2 + 0 2, 2 + 1 3, 2 + 2 4, 4ன்னு வந்துச்சுன்னா 0. அடுத்து 2 + 3 5, 5னா 5 மாடுலோ 4 வந்து 1. ஓகேவா? அடுத்து 3 + 0 3, 3 + 1 4, அதனால 0, 3 + 2 5, இங்கே 1, இங்கே 2 வரும். ஓகேவா? இது ஓகேவா? இந்த டேபிள் ஓகேவா? இந்த டேபிள் ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல ப்ரோ. அடுத்து இங்கே இங்கே வந்து அங்கே அடிஷன் பண்ணோமா? இங்கே மல்டிப்ளிகேஷன் பண்ண போகிறோம். அவ்வளோதான். 0 × 0 0, 0 × 1 0, 0 × 2 0 0, 0 × 1 0, 1 × 1 1, 1 × 2 2, 2 1 × 3 3. ஓகேவா? அடுத்து 2 × 0 0, 2 0 × 1 2, 2 × 2 4. 4 வரலாமா? வரக்கூடாது. 4 0. வரலாம். அப்போ 4 mod 4 வந்து 0. அடுத்து 2 × 3 6, 6 mod 4 2. கரெக்டா? 2 × 3 6, 6 mod 4, மிச்சம் 2 நம்பர் இருக்குமா? அதான் 2. 3 × 0 0, 3 × 1 3, 3 × 2 6, 6 mod 4 வந்து 2. அடுத்து 2 3 2 × 3 9, 9 mod 4 எவ்வளோ? 5. 9 mod 4. அதாவது அப்படி அப்படி எடுக்கக்கூடாது. 9 mod 4னா இதில் எத்தனை 4 வரலாம்? 9 mod 4 எத்தனை 4 வரும்? 2. 2 வருமா? அப்போ மிச்சம் எவ்வளோ நம்பர் இருக்கும்? 1. 1. சரி, எவ்வளோதான். இது 2 டேபிள் போட்டோமா? இப்போ ஒரு ப்ராப்பர்ட்டி அப்படியே எல்லா ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை ஆகுதா இல்லையான்னு சொல்லி பார்த்தா போதும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை ஆகுதா? க்ளோஷர் ப்ராப்பர்ட்டினா ஒன்றுமே இல்லை. அதாவது இங்கே உள்ள நம்பர்ஸ் மட்டும்தான் டேபிள்குள்ளே இருக்கணும். இங்கே உள்ள நம்பர்ஸ் மட்டும் தான் டேபிள்குள்ளே இருக்கா? இந்த டேபிளில் இங்கே உள்ள நம்பர் மட்டும் தான் இந்த டேபிள்குள்ளே இருக்கா? ஆமா. இருக்கு. இங்கே ஆமா. அப்போ என்ன பண்ணிடலாம்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப்னு போட்டு ஆல் ஆல் த என்ட்ரிஸ் ஆல் த என்ட்ரிஸ் ஆர் இன் all the entries are in Z4, are in Z4. Therefore, Z4 is closed under Z4 is closed under +4 and into 4. இது ரெண்டுத்துக்கு நடுவில் க்ளோசர் ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு சொல்லி எழுதிட்டோம். ஓகேவா? இப்போ இது கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி சொல்லி ப்ரூவ் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ பாரு, கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டினா என்ன சொன்னேன்? இங்கே உள்ளது இங்கே இருக்கணும், இங்கே உள்ளது இங்கே இருக்கணும்னு சொன்னேன்னா, இப்போ இதில் பாரு, ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ஃபோர்த்து பாரு, இதுல ரோ எல்லாமே பாரு, 0 1 2 3 இருக்கா? இங்கேயும் 0 1 2 3. இங்கே 1 2 3 0 இருக்கா? இங்கேயும் 1 2 3 0. இங்கே 2 3 0 1 இருக்கா? இங்கேயும் 2 3 0 1 3 0 1. அப்போ இது கம்யூட்டேட்டிவா? கம்யூட்டேட்டிவ். இல்லையே ப்ரோ, இல்லையே. கம்யூட்டேட்டிவ். இங்கே பாரு, இங்கே இப்படி காலமாகவும் பாரு, ரோவாகவும் பாரு. ஓகேவா? இது வந்து 0 1 2 3யா? இதுவும் 0 1 2 3. அடுத்து இது 1 2 3 0வா? இதுவும் 1 2 3 0. இது 2 3 0 1ஆ? இதுவும் 2 3 0 1. இது ஓகே. 3 0 1 2வா? இதுவும் 3 0 1 2. இது கம்யூட்டேட்டிவா? அப்போ கம்யூட்டேட்டிவ். கரெக்டா? கம்ப்ளீட். அதே மாதிரி இங்கே காலம் பாரு, இங்கே 0 0 0வா? இங்கேயும் 0 0 0. இங்கே 0 1 2 3யா? இங்கேயும் 0 1 2 3. இங்கே 0 2 0 2வா? இங்கேயும் 0 2 0 2. ஓகே ஓகே ப்ரோ. கம்ப்ளீட் இதுவும் கம்ப்ளீட். கம்யூட்டேட்டிவா? இதுவும் கம்யூட்டேட்டிவ். அப்போ என்ன செய்யலாம்? therefore all columns and rows in +4 and multiplicative 4 are commutative சொல்லி சொல்லலாமா? ஆர் கம்யூட்டேட்டிவ். இது செகண்ட். இது அடுத்து என்ன பண்ணணும்? கம்யூட்டேட்டிவ். அடுத்தது வந்து அசோசியேட்டிவ். பிராக்கெட் அசோசியேட்டிவ்னா மாத்தணும். என்ன பண்ணும்? பிராக்கெட் போடணுமா? பிராக்கெட் சேஞ்ச் பண்ணி ஒரு போடுமா? 3 நம்பர் எடுத்துக்கணும். ஏதாவது ஒரு 3 நம்பர், இங்கே 0 1 2, இங்கே 0 1 2 எடுத்துப்போமா? சரி, அப்போ ஃபர்ஸ்ட் இதுக்கு 0 0 1 2, 1 2 0 இல்ல 1 பிளஸ் 2, mod 4. 0 1 2, இது ப்ளஸ் மாடு 4 +mod 4. ஃபர்ஸ்ட் இதுக்கு இங்கே பிராக்கெட் போட்டுப்போம். அடுத்து இது +mod 4, இதுவும் +mod 4.
இதுக்கு இங்கே ப்ராக்கெட் போட்டுப்போம். ஓகேவா? இது ப்ளஸ்ஸுக்கு மட்டும் பண்ணா, இது தேர்ட், இது அசோசியேட்டிவ். கரெக்டா? அதே இது இதுக்கு பண்ணா 16 மார்க் அது. 16 மார்க்கு கேட்போம். அதே இது இதுக்கு கேட்டால் 0 இன்ட்டு 4 1 இன்ட்டு 4 2. கரெக்டா? அது மாதிரி இங்கே 0 இன்ட்டு 4 1 இன்ட்டு 4 2. கரெக்டா? சரி, இங்கே இதோட 0 இன்ட்டு 1ஓட வேல்யூ என்ன வரும்? 0 வந்துடும். 0 + 0. ஆமா, இங்கே இங்கயா எக்ஸ், கீழயா? சாரி, இங்கே கீழே ஃபர்ஸ்ட் இதை போட்டுறேன். ஓகேவா? அடுத்து இங்கே 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 வந்து என்ன வரும்? இங்கே 2 வரும். கரெக்டா? 0 இன்ட்டு 2 0. 0. கரெக்டா? இங்கே இந்த என்ன வரும்? 0 இன்ட்டு 4னு வரும். இங்கே 1 இன்ட்டு 2 2னு வரும். அப்போ இதோட வேல்யூ 0. அப்போ இது அசோசியேட்டிவா? இது அசோசியேட்டிவ். டன்னு. அடுத்து இங்கே மேலே பார்க்குறேன். மேலே பார்த்தா 0 + 1 1 வரும். 0 + 1 1 1 + 2னு வரும். + 2 1 + 2 3. 3. ஓகே, இங்கே 0 மாடுலஸ் 4 ப்ளஸ் எவ்வளோ வரும்? ப்ளஸ் 3ன்னு வருமா? இதான் வரும். அப்போ 0 + 3 3. அப்போ இதுவும் அசோசியேட்டிவா? இதுவும் அசோசியேட்டிவ். ஓகேவா? தேர்ஃபார் இங்கே Fourth. இருந்து இது கீழே என்ன எழுதிடணும்னா +4 அண்ட் மல்டிப்ளைடு 4 ஆர் அசோசியேட்டிவ். அசோசியேட்டிவ். ஓகேவா? அடுத்து என்ன பார்க்கணும்னா ஐடென்டிட்டி எலமெண்ட் பார்க்கணும். ஐடென்டிட்டி எலமெண்ட் பார்க்கும்போது ஐடென்டிட்டினா நான் ஃபர்ஸ்ட் இது அங்கே சொன்னேன்ல, இங்கே வந்து எதனால ஐடென்டிட்டி எடுத்துக்கலாம் சொன்னேன்ல, அந்த மாதிரி இல்லை. 0 0. 0 வந்து எடுத்தோமா? ஏன் 0 எடுத்தோம்னா, ஏன் 0 எடுத்தோன்னு கேட்கவே இல்லை. ஓகேவா? ஏன் 0 எடுத்தோம்னா எந்த நம்பர் கூட மல்டிப்ளை பண்ணும்போது அந்த ரோ அப்படியே வருதுன்னு பார்க்கணும். இப்போ பாரு, இந்த 0 எடுத்திருக்கேன், இந்த மேலே உள்ள எல்லாத்துக்கூடயும் மல்டிப்ளை பண்ணுறேன், அந்த மேலே உள்ள நம்பர் அப்படியே இங்கேயே வந்துருச்சு. பார்த்தியா? 0 1 2 3 4 எல்லா நம்பரும் அப்படியே வந்துருச்சா? எந்த நம்பர் கூட மல்டிப்ளை பண்ணும்போது மேலே உள்ள ரோ அப்படியே கீழே வருதோ அதான் ஐடென்டிட்டி எலமெண்ட். அப்போ என்ன பண்ணுறேன்? 0 கூட மல்டிப்ளை பண்ணும்போது தான் எனக்கு மேலே உள்ள நம்பர்லாம் அப்படியே இங்கே வந்துருச்சு. கரெக்டா? அப்ப எல்லாத்துலயும் 0 தானே ப்ரோ வரும்? அப்போ இந்த இந்த இதில் 0 வந்திருக்கு. இப்போ கீழே பாரு, இந்த நம்ம போடுற சம்பளம் பாரு. இப்போ இங்கே இங்கே பாரு, இங்கே இதில் எது ஐடென்டிட்டி எலமெண்ட்டு? இங்கேயும் 0 கூட மல்டிப்ளை பண்ணும்போது தான் இந்த 0 1 2 3 அப்படியே வந்திருக்கு. கரெக்டா? 0 1 2 3 மேலே இருந்து அப்படியே கீழே வந்திருக்கு. கரெக்டா? இங்கேருந்து அப்படி இங்கே வந்துருக்கு 0 கூட மல்டிப்ளை பண்ணும்போது. இங்கே பாரு, இங்கே வந்து 0 1 2 3 வரணும். இது எங்கே வந்திருக்கு? 0 1 2 3 1ல வந்து ரெண்டாவது இடத்துக்கு வந்திருக்கு. அப்போ இங்கே ஐடென்டிட்டி எலமெண்ட் வந்து 1. ஓகேவா? இங்கே ஐடென்டிட்டி எலமெண்ட் 0, இங்கே அப்போ அதை எப்படி எழுதணும்னா, இது ஃபோர்த் ஸ்டெப் எப்பவுமே ஐடென்டிட்டி தானே கண்டுபிடிப்போம். ஐடென்டிட்டின்னு போட்டுட்டு ஃபர்ஸ்ட் இது வந்து அடிஷன் தானே, அதனால என்ன போடுவோம்னா 0 இஸ் த அடிட்டிவ் ஐடென்டிட்டி, 0 இஸ் த அடிட்டிவ் ஐடென்டிட்டி அண்ட் 1 இஸ் த மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி. புரிஞ்சுச்சா? மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி. இப்போ அடுத்து என்ன கண்டுபிடிப்போம்? இன்வெர்ஸ் கண்டுபிடிப்போமா? இன்வெர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்? அந்த ஐடென்டிட்டி எலமெண்ட் எங்கெல்லாம் வருதுன்னு பார்த்து அதோட இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும். டிஸ்ட்ரிபியூட்டிவ் இன்வெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் டிஸ்ட்ரிபியூட்டிவ். அதாவது இன்வெஸ்ட் வரைக்கும் எல்லாத்துலேயும் வரணும். அதாவது இந்த எல்லா சைக்கிளுக்கு எல்லாத்துக்கும் இன்வெஸ்ட் வரைக்கும் வரும். குரூப்னா மட்டும் தான் இன்வெஸ்ட் தேவையில்லை. வெறும் குரூப் மட்டும்னா இன்வெஸ்ட் தேவையில்லை. ஓகேவா? மற்ற எல்லாத்துக்கும் இன்வெஸ்ட் வரும். இப்போ ஐடென்டிட்டி கண்டுபிடிக்கணும். ஐடென்டிட்டி எப்படி கண்டுபிடிக்கிறது? 0 தானே என்னோட இங்கே ஐடென்டிட்டி எலமெண்ட்டு. அப்போ இன்வெஸ்ட் எப்படி கண்டுபிடிக்கணும்? எங்கெல்லாம் 0 வருதுன்னு பார்க்கணும். இங்கே ஒரு 0 வருது, இங்கே ஒரு 0, இங்கே ஒரு 0, இங்கே ஒரு 0. ஓகேவா? அப்போது 0க்கு யார் இன்வெர்ஸ்? 0க்கு இன்வெர்ஸ் 0வே. ஓகேவா? 0க்கு இன்வெர்ஸ் 0வே. ஓகேவா? அப்போது 0 இது வந்து அடிட்டிவ் இன்வெர்ஸில் 0க்கு 0. அடுத்தது 1க்கு பாரு, 1க்கு யாரு? 3. 1க்கு 3. அடுத்து 2க்கு யாரு? 2க்கு 2, 3க்கு 1. ஓகேவா? 2க்கு 2, 3க்கு 1. இது அடிட்டிவ் இன்வெர்ஸ். இது மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ் பார்க்கலாம். மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ் பார்த்தோம்னா மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ் இங்கே என்ன நம்பர் எங்கெல்லாம் வந்திருக்குன்னு பார்க்கணும். 0 வந்திருக்கான்னு பார்க்கணுமா, 1 வந்திருக்கான்னு பார்க்கணுமா? 1. அப்போ 1 எங்கெல்லாம் வந்திருக்கு? 1 இங்கே வந்திருக்கு, 1 இங்கே வந்திருக்கு. அப்போ 2. அப்போ யார்? 1க்கு 1, 3க்கு 3. அப்போ இங்கே 2 தான் வருது. 1க்கு 1, 3க்கு 3. இப்போ இன்வெர்ஸும் இருக்கு. ஓகேவா? தேர்ஃபோர் இதில் இருந்து என்ன சொல்லிடலாம்னா +4 அண்ட் இது 4 ஆஸ் இன்வெர்ஸ் எலமெண்ட், ஆஸ் இன்வெர்ஸ். இது சொல்லிட்டோமா? இதுக்கப்புறம் ஒன்று பண்ண போகிறோம். டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி மட்டும் பண்ண போகிறோம். இந்த டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி மட்டும் கரெக்டாக வந்துருச்சுன்னா
இதை வந்து நம்ம என்ன சொல்லிடலாம்னா இது வந்து ஒரு கம்யூட்டேட்டிவ் ரிங்குன்னு சொல்லிடலாம். டிஸ்ட்ரிபியூட்டிவ் கரெக்டாக வந்துச்சுன்னா இதை வந்து ஒரு கம்யூட்டேட்டிவ் ரிங்குன்னு சொல்லிடலாம். இந்த டிஸ்ட்ரிபியூட்டிவ் எப்படி போடணும்? டிஸ்ட்ரிபியூட்டிவ் பொறுத்த வரைக்கும் சேம் சைன் இருக்கணுமா, வேற வேற சைன் இருக்கணுமா? சேம் சைன். சேம் சைனா டிஸ்ட்ரிபியூட்டிவ்ல? இல்ல வேற வேற. ஆ, அப்போ இது எப்படி இருக்கும்னா ஏ இன்டு பி பிளஸ் சி ஈக்குவல் டு, இதோட ஆன்சர் எப்படி இருக்கும்? ஏ இன்டு பி பிளஸ் ஏ இன்டு சி. சின்னு இருக்குமா? இதை தான் நம்ம இப்போ எங்கே போட போகிறோம்னா நம்ம இதில் அப்ளை பண்ணி பார்க்க போகிறோம். ஓகேவா? இதில் அப்ளை பண்ணி நம்ம டேரெக்டாக இந்த நம்பரை வச்சு அப்ளை பண்ணி பார்க்க போகிறோம். நம்பர் வந்து என்ன நம்பர் எடுத்துக்கலாம்? 0 1 2 எடுத்துக்கலாம். ஓகேவா? 0 1 2 கீழே எடுத்துக்கலாம். ஃபார்முலா தானே போகுது. இது ஃபார்முலா. ஆமாம், இதுதான் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஃபார்முலா. ஓகேவா? இப்போ நம்ம இதில் அப்படியே என்ன பண்ணலாம்? 0 1 2 அப்ளை பண்ணலாம். அப்போ 0 mod 4 1 additive 4 2 ஈக்குவல் டு என்னது? இங்கே வந்து 0 into 4 1 plus 0 4 2. கரெக்டா? ஏ வந்து 0 எடுத்திருக்கேன், பி வந்து 1 எடுத்திருக்கேன், சி வந்து 2 எடுத்திருக்கேன். சரி கரெக்டா? சரி. இப்போ இதோட ஆன்சர் ரெண்டும் ஈக்குவலாக வந்துச்சுன்னா நமக்கு வந்து இது வந்து கம்யூட்டேட்டிவ் ரிங்னு சொல்லிடலாம். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல பார்ப்போமா, 1 + 2 எவ்வளோ வரும்? 3. 1 + 2 3. ஓகே, அந்த 3 இங்கே வந்துருமா? டேரெக்டாக 3ன்னு போட்டுடலாமா? 0. சரி, டேரெக்டாக 3ன்னு போட்டுருவோம். 3. அடுத்து இங்கே அதே மாதிரி சால்வ் பண்ணிட்டே போவோம். 0 × 1 0. 0 plus 0 × 2 0. 0. அப்போ இது +4. இங்கே 0 × 3 0. 0 × 3 0. இங்கே 0 + 0 0. 0. அப்போ இது கரெக்டாக வருதா? ரெண்டுமே LHS = RHS வருதா? இது ஒரு இதுக்கு மட்டும் தான். இதே மாதிரி இன்னொன்று மட்டும் பண்ணிடணும். இன்னொன்று என்னன்னா சைன் அப்படியே மாற்றி போட்டு பண்ணிடணும். இப்போ A × B + C எடுத்தோமா, இங்கே A + B × C எடுத்துக்கணும். அதே மாதிரி இங்கே A + B × A + C. சைன் மட்டும் மேலேயும் கீழேயும் பாரு, இந்த சைன் மட்டும் மாறும். இங்கே இன்ட்டுனா இங்கே ப்ளஸ், இங்கே ப்ளஸ்னா இங்கே இன்ட்டு. இந்த மாதிரி ஒரு வாட்டி போட்டு பண்ணுவேன். இது போட்டு பண்ணாலும் உனக்கு சேம் ஆன்சர் வரும். இந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டிவ் வந்து ரெண்டு டிஸ்ட்ரிபியூட்டிவும் தேர்ஃபோர் என்ன எழுதணும்? தேர்ஃபோர் additive modulo 4 and into modulo 4 is distributive. தேர்ஃபோர் என்ன எழுதிடலாம்னா Z4 with additive 4 and multiplicative 4 is a commutative ring. அவ்வளோதான், இஸ் a commutative ring. புரிஞ்சா? ஈஸியாக இருக்கா? ம் ம்